ஓகேடா. இப்போ என்ன வந்து போலின்ஸோட கடைசி கிளாஸ், அதாவது நான் குரூப்பில் மெசேஜ் போட்டிருந்தேன், இந்த கேள்வி எல்லாத்தையுமே ட்ரை பண்ணிட்டு போட்டிருந்தேன். சரிதாங்க. அதுக்கு இந்த மாதிரி ட்ரை பண்ணிட்டு நினைக்கிறேன். என்ன விஷயம்னா, ஒரு செகண்ட் டேர்ம் எக்ஸாமுக்குரிய டைம் டேபிளில் குயிக்காக லான்ச் பண்ணிட்டாங்க. அப்போ நம்ம சிலபஸை முடிச்சாங்க, வேறு வழி இல்லை. மேக்ஸிமம் அதில் இருக்கிற ஹார்டான கொஷின்ஸ் இருந்தால் இதுதான். அதுக்கு முதல்ல இருக்கிற ஹார்டான கொஷின்ஸ் எல்லாம் செஞ்சிட்டேன். இது வந்து அதுக்கு பிறகு வரக்கூடிய சில ஹார்டான கொஷின்ஸ். அப்போ இந்த கேள்விகளை செஞ்சோம்னா இந்த பூலியன்ஸில் முடியுது. இன்னும் கொஞ்சம் கிளாஸ் டைம் வந்து புதுசாக ஆட் பண்ணியிருக்கேன். குரூப்பில் மெசேஜ் போடுறேன், இன்றைக்கு என்னென்ன டைம் வந்து. இப்போ முதல்ல 14வது கேள்வி செஞ்சுட்டு அது 13, 21, 25, 33, 36 சாரி 33 வரைக்கும் நம்ம நார்மலாக பூலியன்ஸில் கேள்வி. அதுக்கு பிறகு பாருங்கள், அடுத்த செக்ஷனில் என்ன சொல்லியிருக்கேன்னா 36, 37, 38, 39 இந்த 4 கேள்வியுமே ப்ரூஃப் பண்ண சொல்லியிருக்கேன். அதாவது இந்த லெஃப்ட் சைடு இருக்கிறதையும் இந்த ரைட் சைடு இருக்கிறதையுமே ப்ரூஃப் பண்ண சொல்லியிருக்கேன். சரிதானே? அப்போ ஃபஸ்ட்டு இதை சுருக்கி நம்ம இதை காட்டணும். இது இன்னும் ஈஸியாக போயிருக்கு. ஏன்னா இங்கே இதை சுருக்கினோம்னா நமக்கு ஆக சுருக்கின விட தான் வருதான்றது ஒரு கன்ஃபியூஷனில் இருக்கலாம். எது வரைக்கும்? கேமப் படிக்கிற வரைக்கும். கேமப் படித்தோம்னா எது மிகச் சுருக்கின விடைன்னு நமக்கு தெரிஞ்சிடும். அப்போ அதை தெரிஞ்சிட்டேன்னா என்ன பண்ணலாம், அந்த விடையை நோக்கி நம்ம சுருக்கிட்டு போகலாம். இப்போதைக்கு கேமப் படிக்கலானே, பழைய பூலியன் ஸ்லோ படிச்சுட்டு இருக்கோம். அப்போ பூலியன் ஸ்லோவை வச்சுட்டு இருக்கல நமக்கு எது ஆக சுருக்கினன்ற ஒரு டவுட் வரலாம். ஆனால் இவங்க இப்படி காட்ட சொல்கிறாங்கன்னா அந்த டவுட்டே நமக்கு தேவையில்லை. ஏன்னா அவங்க சொல்கிறத காட்டிட்டோம்னாலே நமக்கு வேலை முடியும். சரிதானே? இப்போ இப்படி சொல்கிறத மட்டும் காட்ட சொல்லல வந்ததில் உண்மை அட்டவணையின் மூலம் ப்ரூஃப் பண்ணி சொல்லியிருக்காங்க. அதை எப்படி ப்ரூஃப் பண்ணுறேன்னும் இன்றைக்கு பார்ப்போம். சரிதானே? ஓகே. இப்போ முதலாவது 14வது கேள்வி எடுத்துக்கலாம். ஓகே. இப்போ 14வது கேள்வி, அதாவது நம்ம பார்க்க போகிற முதலாவது கேள்வி வந்து 14வது கேள்வி. 14வது கேள்வியை பார்த்தீங்கன்னா ஏபி சரி கேள்வி கொடுங்க ஃபஸ்ட்டு. சரி, இப்போ இதான் முதலாவது வீடியோ பார்க்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே 4 கோவைகள் இருக்கு. இந்த 4 கோவையிலேயே நம்ம ஏ பொதுவெடுக்கக்கூடிய மாதிரி இருக்கு. ஆனால் எப்பயுமே வந்து இந்த 4 பொதுவெடுக்கிற 3 பொதுவெடுக்கிறதெல்லாம் கூடாது. பொதுவாக நம்ம ஒன்றை மேனேஜ் பண்ணலாம், ஈஸியாக மேனேஜ் பண்ணலாம் தானே, மேனேஜ் பண்ணலாம். சப்போஸ் உனக்கு ஒன்றை விட எக்ஸ்ட்ராவாக இன்னொன்று தேவைப்படுறீங்க, அது ஒரு பிள்ளையான வேலை தான், 2 கூட மேனேஜ் பண்ணலாம், சுருக்கிறது சொல்கிறது. இப்போ இங்கே 4 பொதுவெடுக்கிற மாதிரி இருக்கா, நம்ம அப்படி யோசிக்கக்கூடாது. 2 பொதுவெடுக்க பார்க்கணும். ஏன்னா 2 பொதுவெடுக்கக்குள்ள தான் என்னென்னு சொல்கிறது, கொஞ்சம் சுருக்கின வடிவத்தை, அதாவது பூலியன் ஸ்லோவை யூஸ் பண்ணி சுருக்கின வடிவத்தை ஈஸியாக பெறலாம். 3 பொதுவெடுத்தாலும் தப்பு இல்லை. ஆனால் 3 பொதுவெடுக்கிறது சில டைம், எல்லா டைமும் இல்லை, சில டைம் வந்து உங்களை மிகச் சுருக்கின விடையை விட ஒரு ஸ்டெப் இல்லாட்டி 2 ஸ்டெப் மேலே கொண்டு இறக்கி விடும். அதால் நமக்கு பொருத்தமான 2 விடைகளை எடுத்து சுருக்கி கொள்ளலாம். சரிதாங்க? இப்போ நல்லா பாருங்கள், இது 2ஐயும் பார்த்தோம்னா இங்கே சி இருக்கு, சி பார் இருக்கு. மொத்தமாக இதை பார்த்தோம்னா சி இருக்கு, சி பார் இருக்கு, இங்கேயும் சி இருக்கு, இங்கேயும் சி பார் இருக்கு. அப்போ நமக்கு நிரப்பு விதியை இங்கே யூஸ் பண்ணலாம்ன்ற ஒரு பேசிக்கான ஐடியா வரணும். இப்போ நிரப்பு விதியை கொண்டு வரணும்னா ஒன்று நம்ம பக்கத்தில் கொண்டு வரணும். பக்கத்தில் கொண்டு வந்து இப்போ இது ஏபிசியாக இருந்து இதுக்கு பக்கத்தில் ஏபிசி முழுவதையும் பார் இருக்கேன்டா நேராக உண்டை போடலாம். ஆனால் இங்கே எல்லாமே வேறு வரையாக இருக்குது, அப்படி ஒன்றுமே இல்லை. அப்போ என்ன பண்ணணும்னா பொதுவெடுத்து இந்த சிஏஎன் சி பாரையும் பக்கத்தில் கொண்டு வரணும். இப்போ இது 2ஐயும் பார்த்தா எது பொதுவெடுக்கிற மாதிரிக்கு? ஏபியை பொதுவெடுக்கலாம். அப்போ என்ன பண்ணுவோம்னா ஏபியை இங்கே பொதுவெடுக்கணும், C7 சி பார். அப்படியே இந்த நடுவில் இருக்கிற ப்ளஸ் கீழே வரும். இங்கே C7 சி பாரை கொண்டு வரணும்னா நல்லா பார்க்கலாம், ஏயும் பி பாரும் பொதுவாக இருக்கு. அப்போ ஏ பி பார் அதை பொதுவெடுத்தோம்னா C7 சி பார் வரப்போகுது. இப்போ நல்லா பாருங்கள், C7 சி பார் வருது. சரிதானே?
இங்கேயும் சி சக சி பார்னு வருது. இதுக்கு நம்ம இப்போதைக்கு யூஸ் பண்ணியிருக்க விதி வந்து பங்கீட்டு விதி. நான் இது கிளாஸ்ன்றதால பங்கீட்டுன்னு போட்டிருக்கேன். நீங்கள் எக்ஸாமில் எழுதக்கூட பங்கீட்டு விதி என்று ஃபுல்லாக மென்ஷன் பண்ணணும். மென்ஷன் பண்ணாட்டி ஒன்றும் இல்லை, மார்க்ஸ் தர மாட்டாங்க. கடைசியாக சுருக்கின விடைக்கு மட்டும் மார்க்ஸ் தருவாங்க. சரிதானே? சில ஸ்கீம்ஸில் வந்து லோஸ் மென்ஷன் பண்ண தேவையில்லைன்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் நம்ம எப்பயுமே இப்போ இதில் வரப்போகிற ஸ்கீமை பற்றி நமக்கு எப்படி தெரியும்? அதால் நம்ம கட்டாயம் லோவை மென்ஷன் பண்ணியே செய்வோம். இப்போ லோவை மென்ஷன் பண்ணி மார்க்ஸ் இல்லைன்னா ஒன்றும் குறைய போகிறது இல்லை. ஆனால் லோவை மென்ஷன் பண்ணாமல் விட்டு மார்க்ஸ் இல்லாமல் போயிட்டுண்டா அது ஒரு லாஸ் தானே. அப்போ உங்களுக்கு லோவை மென்ஷன் பண்ணணும். இப்போ அடுத்ததாக எழுதுவோம். நீங்கள் ஈக்குவலும் போட்டுக்கோங்களா? ஏபி சக ஏ பி பார்னு வரப்போகுது. இப்போதைக்கு இங்கே யூஸ் பண்ணியிருக்கிற விதிகள் வந்து நிரப்பு விதி. வேறு என்ன விதி எக்ஸ்ட்ராவாக யூஸ் பண்ணிக்கோம்? என்ன விதி? பரிவர்த்தனை நல்லா பாரா. சி சக சி பாரை ஒன்று சொல்லியிருக்கோம் நிரப்பு விதி. சரியா? இப்போ ஒன்று தர ஏபியை நான் நேராகவே ஏபிஎன் எழுதியிருக்கேன். அப்போ என்ன விதி யூஸ் பண்ணியிருக்கேன்? அடையாளம். நியாயப்படி படுத்த ஒன்று போட்டு அடுத்த ஸ்டெப்லாம் இதை எழுதணும். நான் அப்படி எழுதாமல் நேராகவே எழுதியிருக்கேன். அப்படி எழுதுகிற ஒரு தப்புமே இல்லை. நீ யூஸ் பண்ண மற்ற விதியை பக்கத்தில் கொடுத்துட்டா சரி. சரியா? இப்போ அடுத்த ஸ்டெப்புக்கு வருவோம். இது ரெண்டையும் பார்த்தா உனக்கு என்ன தோணுது? நிரப்பு விதியை யூஸ் பண்ணலாம். அதுக்கு என்ன பண்ணணும்? நீ ஏ பொதுவாக இருக்கும். ஏ பொதுவாக இருக்காது. பி சக பி பார்னு வரப்போகுது. சரிதானே? இப்போ திரும்ப ஏ என்று வரப்போகுது. இங்கே யூஸ் பண்ண போகிறது அதே மாதிரி நிரப்பு விதி. இங்கே தர ஒன்று வரப்போல அடையாது. ஏற்கனவே மென்ஷன் பண்ணிட்டோம்னால அதை மென்ஷன் பண்ண தேவை. இதுதான் ஃபைனல் கேள்விக்கு விடை. நோட் பண்ணிக்கோங்க. சரி, இப்போ அடுத்த கேள்வியை பார்ப்போம். இப்போ நான் முதல்ல சொல்லியிருந்த மாதிரி தான் சில கேள்வியை முன்னுக்கு சொல்லியிருந்தேன். ஏழு நிமிஷம் ரெக்கார்டிங் தான். முதலாவது கேள்வி பாருங்க. சரியா? என்னன்னா ரெண்டாக தான் பொது எடுக்கணும்னு சொல்லியிருந்தேன். அதாவது பொது எடுக்கிறேன்டா இந்த ரெண்டுக்கும் சேர்த்து ஃபஸ்ட்டு ஒரு பொது எடுக்கணும். அடுத்தது இந்த ரெண்டுக்கும் சேர்த்து அடுத்த பொது எடுக்கணும். ஏன் இப்படி எடுக்கணும்டா இப்போ 3 எடுக்கக்குள்ள ஒன்றும் இல்லை, விட வேணும். ஆனால் வார விட வந்து மிகச் சுருக்கின விடையாக இருக்காது. நம்ம இப்போ கேமேப் படிச்சிட்டோம்னா இதை கொண்டே கேமேப்பில் போட்டுட்டு ஒரு விட வரும். சரியா? அந்த விடையை எதிர்நோக்கின மாதிரி தான் இதை சுருக்கிட்டு போகும். இப்போதைக்கு கேமேப் படிக்கலாமே. அப்போ பூலியன் ஸ்லோவை மட்டும் யூஸ் பண்ணி எப்படி மிகச் சுருக்கின விடையை எடுக்கிறோம்னா 2 சுருக்கிட்டு போகும். சரியா? 3 சுருக்கினோம்னா மிகச் சுருக்கின விடை வராது. அதை விட ஒரு ஸ்டெப் மேலே 2 ஸ்டெப் மேலே அப்படி விடையெல்லாம் வரும். சரியா? இப்போ இது ரெண்டையும் பார்த்தீங்கன்னா எதை பொது எடுக்கலாம் போல தெரியுது உங்களுக்கு? ஏ பார் பி பாரை பொது எடுக்கலாம். சரி, ஏ பார் பி பாரை பொது எடுக்கலாம். இப்போ அடுத்த சாய்ஸ் உங்கள்கிட்ட விடுவேன். அடுத்தது எதை பொது எடுக்க போகுது? சி பார் வேறு ஏசி பார். இந்த பொது எடுக்கலாம். சரிதானே? சக ஏ சி பார். அதுக்குள்ளே வரப்போகிறது பி பார் சக பி. இப்போ நிச்சயமாக இருக்கிற ஏ பார் பி சி பாரை அப்படியே போடணும். ஒரு பிரச்சனை இல்லை. சரிதானே? இப்போ இதுக்கு யூஸ் பண்ண விதி என்ன? பங்கீட்டு விதி. ஓகே. இப்போ அடுத்ததா சி பார் சக சி என்ன வரும்? ஒன்று. இதை சொல்கிற விதி என்ன? நிரப்பு விதி. நிரப்புகளோட சம்மந்தப்பட்ட நிரப்பு விதி. இந்த இட முடியுது. திரும்ப ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்களா. வீக்லி எக்ஸாமில் ஃபுல்லாக இதை வச்சே ஃபுல்லாக போட்டிக்கும். உடன்சிங் செய்ய மாட்டேங்குது. இப்போ ஏ பார் பி பாரை இங்கே அப்படியே போடலாம். இங்கே ஏசி பார் அப்படியே போடலாம். இங்கே ஏ பார் பிசி பார் அப்படியே போடலாம். சரி, இதை இப்போ நம்ம இங்கே என்னென்ன விதி யூஸ் பண்ணிங்க சொல்லுங்க. அப்போ இந்த ஸ்டெப்பில் இந்த ஸ்டெப் பாருக்கு என்னென்ன விதி யூஸ் பண்ணிருக்கேன்? நிரப்பு விதி. வேற ஒரு விதி யூஸ் பண்ண மாதிரி தெரியலையா? ஆக்சுவலாக ஒரு ஸ்டெப்பை குறைச்சி எழுதியிருக்கேன். அந்த ஸ்டெப்லாம் அந்த விதி யூஸ் ஆகுது. அடையாளம் டவுட்டாக திருப்பி பாருங்க. பார்த்தா தான் கிளியர் ஆகும்.
சரிதானே? இப்போ அடுத்ததா இதில் எதை பொது எடுக்கலாம்னா இங்கே வந்து ஃபஸ்ட்டு நம்ம நீங்கள் எதை பொது எடுக்கலாம்னு சி பாரையும் பொது எடுக்கலாம். ஏ பாரில் இருந்து தொடங்குமா? சி பாரை பொது எடுத்தாலும் ஒன்றும் இல்லை, அதை விட தான் முடியும். ஏ பாரை பொது எடுக்கும் சரியா? இங்கே பி பார் சம பிசி பார் சம ஏசி பார் வரப்போகுது. இதுக்கு பங்கட்டு விதி யூஸ் பண்ணியிருக்கோம். மேலே யூஸ் பண்ணதால கீழே தான் மென்ஷன் பண்ணுறாங்க. இப்போ இதை பார்த்து அவங்களுக்கு என்ன ஞாபகம் வருது? நியமனிதி. நியமனிதியில் எந்த வடிவம் இது? ரெண்டாவது வடிவம். அப்போ என்ன விடை என்று விஷாலி சொல்லுவாங்க. இதை சுருக்கினா என்ன விட வரும்? பி பார் ப்ளஸ் சி பார். ஓகே, இப்போ சார ஏ சி பார் வரப்போகுது சரிதானே? இதுக்கு யூஸ் பண்ண விதி புது விதி எழுதிக்கொள்ளும். இப்போ ஓகே, இப்போ இதை திரும்ப அடைப்பிடிக்க பண்ணுவோம் சரிதானே? ஏ பார் பி பார் சக ஏ பார் சி பார் சக ஏ சி பார் வரப்போகுது. இப்போ இதில் திரும்ப எதை பொது எடுக்கலாம்? ஏ பாரையும் எடுக்கலாம், சி பாரையும் எடுக்கலாம். ஏ பார் ஏற்கனவே பொது எடுத்ததை தான் அடைப்பு நீக்கம் பண்ணி திரும்ப மாற்றிக்கலாம். அப்போ திரும்ப ஏ பார் எடுத்தது தான் என்ன போகுது? செய்யணுமா? செய்யறது. அப்போ நிச்சயமாக இருக்கிற இன்னொன்று பொது எடுக்கும். சி பாரை பொது எடுக்கும் சரிதானே? ஏ பார் சக ஏ என்று வரப்போகுது, சக ஏ பார் பி பார் என்று வரப்போகுது சரிதானே? இப்போ இதுக்கு விட வந்து சி பார் சக ஏ பார் பி பார் இந்த எல்லா நோட்ஸுமே மேலே மென்ஷன் பண்ணிட்டேன். இப்போ இங்கே பார்த்தோம்னா y பார் இருக்கு, இந்த y இருக்கு, எக்ஸ் இருக்கு, எக்ஸ் பார் இருக்கு. அப்போ ஏதோ நிரப்பு விதியை யூஸ் பண்ணி இதை ஒன்று இல்லாட்டி பூஜ்ஜியமாக ஆக்கலாம். அப்படி ஆக்குறேன்டா ஒன்று பொது எடுக்கணும், இல்லாட்டி அடைப்பு நீக்கம் பண்ணணும். இங்கே ரெண்டு பண்ணுறதுக்குமே இந்த முழுவதின் பார் வந்து தடையாகி. அப்போ நம்ம என்ன பண்ணணும்? முழுவதின் பார் இருக்கிற இடத்த ஃபஸ்ட்டு முழுவதின் பாரை இல்லாமல் ஆக்கும். திமோகன்ஸ் விதியை போட்டு இதை உடப்போம் சரியா? நான் முதல் பார் உடைக்கும். நீ இதை உடைச்சிட்டு மேலே உடைச்சா எப்படி ஃபஸ்ட்டு இல்லை மேலே இருக்கிற பார் உடைக்கணும்னா இந்த டொட்டை மையமாக வச்சு இதை உடைக்கும். அதுக்கு பிறகுதான் இந்த இதை உடைக்கும் சரிதானே? இல்லாட்டி நீ இங்கே உடைச்சிட்டு மேலே உடைச்சாலும் ஒன்று நடக்காது. ரெண்டையும் சேர்த்து இல்லாட்ட டைம் உடைக்கல. அப்படி எழுதிக்கிறது விளங்குதா? என்ன செஞ்சுக்கணும்? விளங்கல என்ன செஞ்சுக்கணும்னா இதுக்கு நடுவில் ரெண்டு ஸ்டெப் வந்துச்சு. ரெண்டு ஸ்டெப் இல்லாமல் பண்ணிக்கணும். நல்லா பாருங்களா? இந்த லொட்டை மையமாக வச்சு எந்த ப்ளஸ் ஒன் எக்ஸ் ப்ளஸ் ஒய் வந்து எக்ஸ். இப்போ அதைத்தான் சொல்ல வரேன். கொஞ்சம் மெயின் ரெண்டு ஸ்டெப் உடச்சிருக்கேன். ஈஸியான வேலை வந்துருக்கேன். இது ஓவராக நீங்கள் கடுமையாக ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க. அதில் இருக்கிற மிச்சம் எல்லா கேள்வியுமே இதை மாதிரி கேள்வி இல்லை சரிதானே? அதால் நான் அதை செஞ்சு காட்டலை. நீங்கள் எல்லோரும் நான் ட்ரை பண்ணி பாருங்க. எப்போது எக்ஸாக வை இருக்குதானே? அதை நீங்கள் இதை யூஸ் பண்ணி ஃபஸ்ட்டு உடைச்சிட்டு மேலே இருக்கிறத உடைக்கலாம். இல்லாட்டி மேலே இருந்து கீழே உடைச்சிட்டு வரலாம். இப்போ இந்த டொட்டை மையமாக வச்சு நான் முதல்ல இருக்கிறத உடைக்கேன் சரிதானே? இதுக்கு ஒரு பார் வரப்போகுது, இதுக்கு ஒரு பார் வரப்போகுது. அதாவது இப்படியாக போகுது சரிதானே? நல்லா பாருங்க, எக்ஸாக வை முழுவதின் பார். அப்போ இதை என்ன பண்ணலாம்? டபுள் பார் கேன்சல் ஆகும். அதை சொல்கிறதுக்கு என்ன? இரட்டை நிரப்புது சரிதானே? அப்போ அதைத்தான் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா இந்த டொட்டை ப்ளஸ்ஸாக மாற்றிருக்கேன். இந்த எக்ஸாக வைக்கு ஒரு பார் ஈக்கி வைக்கணும். இந்த தனியாக உடைக்கிறதால இன்னொரு பார் வரப்போகுது. ரெண்டு பாரையுமே நேரடியாக இல்லாமல் மாட்டிருக்கேன். நீங்கள் இப்படித்தான் யோசிக்கணுமென்று இல்லை. நான் எழுதுகிற ஈஸிக்காக எழுதிக்கிறேன். உங்களுக்கு இந்த ட்ரிக்கன் சொல்லித்தான் தானே வரும். இப்போ நீங்கள் டபுள் பார் போட்டு அடுத்த ஸ்டெப்பில் டபுள் பார் இல்லாமல் பண்ணிங்கனாலும் தப்பு இல்லை சரிதானே?
நான் என்ன பண்ணிக்கிறேன் நேரடியாக இப்படியும் டபுள் பார் இருந்தால் இல்லாமல் தானே போகுது. அப்போ நான் நேரடியாக டபுள் பார் இல்லாமல் இருக்கேன். இங்கே வந்து இன்னொரு கதி மோகன் வந்து யூஸ் பண்ணணும், அதாவது இங்கே பார் போட்டிருக்கேன். சரி, இப்போ இங்கே என்ன பண்ணிக்கிறேன்னா இந்த ப்ளஸ்ஸை மையமாக வச்சு இதை உடைச்சிருக்கேன். உடைச்சா என்ன நடக்கும்? இந்த இதுக்கு டபுள் பார் வரப்போகுது, இதுக்கு ஒரு பார் வரப்போகுது, நடுவில் இந்த ப்ளஸ் வந்து டொட்டாமல் இருக்கும். எக்ஸ் பாரின் பாரா அப்போ என்ன அது கேன்சல் ஆகி என்ன வேணும்? எக்ஸ் வரும். எக்ஸ் போட்டிங்க, நடுவில் இந்த ப்ளஸ் டொட்டாக மாறுது, இந்த பைக்கு ஒரு பார் வரப்போகுது, அப்போ பை பார். அதை தான் இங்கே எழுதிக்கிறேன். இப்போ உடனே ஓகே. இப்போ என்ன பண்ணலாம்னா இதுக்கு தி மோகன்ஸ் விதி யூஸ் பண்ணோம்னா முடியுது மொத்தமாக. யூஸ் பண்ணாமலே இன்னும் எடுக்கலாம். இது ரெண்டையும் பார்த்தா அவங்களுக்கு எதுவும் ஞாபகம் இருந்தா நிரப்பு எப்படி யூஸ் பண்ண போகிறாங்க? நிரப்பு விதி இதை ஒரு எக்ஸ் மாதிரி பாருங்க, இதை ஒரு ஏ மாதிரி பாருங்க. இதை இந்த அடிக்கிற இதை வந்து எப்படி பார்க்கலாம்? ஏயா பார்க்கலாம். அப்போ இது பார் மாடல் ஏக்கு இந்த அடிக்கிறது வந்து சக ஏ என்று இருக்கப்படும். அப்போ ஏ சக ஏ பார் என்று வரப்போகுது. சரி, ஏ சக ஏ பார் என்ன? ஒன்று. ஒன்றோட இது கூட்டுப்பட்டாலும் என்ன விட? ஒன்று. அப்போ நேரடியாக ஒரு தொண்டை போடலாம். நீங்கள் கட்டாயம் ஒன்று சகன் அடித்து தான் போடணும் என்று இல்லை, நேரடியாக ஒன்றை போட்டாலுமே அந்த விதியை மென்ஷன் பண்ணணும் தான் சரி. இதை இப்படி பார்த்தது விளங்கிட்டா? அப்படி பார்த்த மாதிரி இங்கே எக்ஸ் ஒய் பார் இருந்தது, இங்கே எக்ஸ் ஒய் பார் முழுவதின் பார் இருந்தது. இதை நான் டி மோகன்ஸ் விதி யூஸ் பண்ணி உடைச்சா வேற ஒரு விடைகள் வரப்போகுது. ஆனால் உடைக்க முதல்ல எனக்கு பார்த்தா தெரியுது எக்ஸ் ஒய் பார் இருக்கு, இங்கே எக்ஸ் ஒய் பார் முழுவதின் பார் இருக்கு. அப்போ நான் இதை என்னென்னு எடுக்கலாம்? நிரப்பு விதியை யூஸ் பண்ணி எடுக்கிறோமா? எடுக்கலாம். அப்படி தான் எடுத்துருக்கேன். சரியா? இப்போ இங்கே என்னென்ன விதி யூஸ் பண்ணியிருந்தோம்? டி மோகன்ஸ் விதியும் வேற என்ன விதி யூஸ் பண்ணோம்? ஒரு புதுசாக ஒரு விதி யூஸ் பண்ணணும். இவ்வளோ யூஸ் பண்ண விதி இந்த ரெண்டு பார் கேன்சல் ஆன விதி யூஸ் பண்ணுறேன். நிரப்பு விதி. சரியான. இப்போ இங்கே என்ன இதை யூஸ் பண்ணியிருக்கேன்? இது ரெண்டையும் ஒன்றா மாற்றினது என்ன விதி? நிரப்பு விதி. நிரப்புகளோடு சம்மந்தப்பட்டு வருதுன்னா ரெண்டு விதி தான் இருக்கு. ஒன்று வந்து இரட்டை நிரப்பு விதி, இன்னொன்று நிரப்பு விதி. சரிதானே? இது வந்து நிரப்பு விதி. இப்போ ஒன்றோட எதை கூட்டினாலும் ஒன்று சொல்றது என்ன விதி? டவுட் இருக்குமா? ஒன்றோட எதை கூட்டினாலும் ஒன்று சொல்றது அடையாளம். அப்படியா? சரி, நோட் பண்ணிக்கோங்களா? ஓகே, பார்ப்போமா? இங்கே இப்போதைக்கு வந்து என்னடா டைம் போயிடுச்சு, நிறைய வேறு விஷயங்கள் கழிச்சிட்டு இருந்தேன். எக்ஸாம்ஸ் பற்றி நீங்கள் அடுத்த லைவ் கிளாஸுக்கு வரணும், உங்களுக்கு அதை பற்றி கேட்குறேன். இப்போ என்னென்னா இது வந்து மேலே இருக்குது இந்த கேள்வி மாதிரி தான் செய்யணும். அப்போ இதையும் செஞ்சு கொடுங்க. இது ப்ரூவ் பண்ணுறது சிம்பிள். இதுக்கு ட்விட்டர் நீங்கள் போடவில்லை நினைக்கிறேன். இதுக்கும் ப்ரூவ் பண்ணுற சிம்பிள் ட்விட்டர் போட்டு எடுக்கலாம். இதுக்கு வந்து ட்விட்டர் போட இல்லாமல் சொல்லிக்கிறேன். அவ்வளோ ட்விட்டர் போடலாம் போடலாம், ஆனால் இது இந்த கண்ணீரம் போட்டு கொண்டிருக்கணும். அதனால் நான் புக்லேயே மென்ஷன் பண்ணிவிட்டேன், டபுள் போட போகிறேன். இப்போ இதை சுருக்கி காட்டுறேன் என்ன பண்ணுறேன். ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் ரெண்டாக தான் எடுக்கும். சரிதானே? இங்கே பொது எடுக்கிறேன்னா உங்களோட கண்ணுகளுக்கு எது தெரியுது? எதை பொது எடுக்கலாம் தெரியுது? ஏ பார் பி. ஓகே, இப்போ என்ன சொல்ல வரணும்னா ஏ பார் பி எடுத்தீங்கன்னா ஒரு சுருக்கு அதை விட வரும். ஏ பார் பி வராது. அப்போ இங்கே முதலாவது இருக்கிறதுல பிசி பொதுவாக இருக்குது. சரியா? இங்கே பாருங்க, பிசி பொதுவாக இருக்குது. நான் சொன்ன மாதிரி லெஃப்ட் டு ரைட் பார்த்துட்டு வரணும். இங்கே என்ன பொதுவாக இருக்கிறது எடுக்க பார்க்கணும். சரி, அங்கே பிசி எடுக்கலாம். அப்போ நம்ம என்ன பண்ணணும்? நான் சொன்ன மாதிரி தானே எல்லாத்துக்கும். இப்போ பிசி எடுப்போம். பிசி ஏ பார் சக ஏ என்று வரப்போகுது. சரியா? இப்போ இது ரெண்டுலையும் வேலையை அது பொது எடுக்கலாமா? ஏ பொது எடுக்கலாம். ஆனால் ஏ பொது எடுத்தோம்னா நம்ம இதுக்கு பிறகு படிக்கிறத வச்சு பார்க்கணும்னா பி பார் சி, பிசி பார் வரும். எக்ஸோருக்குரிய 2 இன்புட் கோலைது. அப்போ அது உருவாகாத மாதிரி பார்த்துக்கொள்ளுன்னு சொல்லிட்டு போகலாம். இது வந்து இதுக்கு பிறகு படிக்கிறது. புக்கு திருப்போம். பக்கம் 18ஆம் பக்கத்தில் இருக்குது. சரிதானே? எக்ஸோர் மற்றும் எக்ஸ்னோர் வந்து இந்த ஒரு ஈக்குவேஷன் அதுக்குள்ளே வரும், அதை உருவாக்குற மாதிரி பார்க்கணும்.
அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், இது ரெண்டையும் ஃபஸ்ட்டு பொது எடுத்துருக்கேன், இது ரெண்டையும் பொது எடுத்துருக்கேன், மிச்சம் ரெண்டையும் அப்படியே போடுவோம். சரியா? ஏபி பார் சி சம ஏபி சி பார். ஓகே, அப்படி இருக்கிறதுக்கு நான் ரீசன் சொல்லலாம். பாருங்களா, ஏயை பொது எடுக்க வைப்போம். சரியா? ஏயை பொது எடுக்க பி பார் சி வரப்போகுது, சம பிசி பார் வரப்போகுது. அதை சுருக்கலாம். அதுக்காக எப்படி சுருக்கு? எப்படி இது இந்த இதை சுருக்குவீங்களா? பி பார் சி சம பிசி பார் இதை சுருக்குவீங்களா? எப்படி மாற்றி போடுறீங்க? பி பார் நடுவில் பெருக்கம் இருக்கி, இங்கே சகை இருக்கு, எப்படி மாற்றி போடுது? இப்போ எவ்வளோத்த டொட்டு இருக்கா நீங்கள் யோசிக்கலாம் மாற்றி போடுறத பற்றி. இங்கே சகை இல்லை இருக்கு, மாற்றி போடல. அது இல்லை. இப்போ நம்ம இங்கே ஏயை பொது எடுத்தாலுமே ஒன்றும் செய்யலாம். சரி, அதுக்கு உண்மையான ரீசன் வேற ஒரு ரீசன் இருக்கு, எக்ஸோட உருவாகாத மாதிரி பார்க்கணும். ஆனால் இப்போ நம்ம ஆக்சுவலாக இந்த ரீசன் வந்து இதில் நம்ம தெரியும். சரி, ஏயை பொது எடுக்கணும். இப்போ இப்படி ஒன்று வரப்போகுது, இதை சுருக்கலாம். அதுக்கு மேலே அப்போ சுருக்கியில் கொண்டு நம்ம பொது எடுக்கணுமா? அதுக்கு தேவை. சரி, இப்போ இதை மட்டும்தான் சுருக்கலாம், அதை பொது எடுத்துக்கலாம். சரியா? இப்போ என்ன வரப்போகுது இதுக்கு விடையா? பிசி சக ஏபி பார் சி சக ஏபிசி பார். சரியா? இதை எழுதி கொள்வோம். பங்கு டிவியும் வேற என்ன விதியை யூஸ் பண்ணிக்கிறோம்? இல்லை, இங்கே வந்து எனக்கு விதி இங்கே தான் நான் யூஸ் பண்ணிக்கிறேன். நான் இங்கே இதுலேருந்து இதை மாற்றிருக்கேன். சிறப்பு விதி நல்லா பாருங்க. லோஸ் எப்படி போடுறேன்டா, இந்த ஃபார்ம்ல இருந்து இந்த ஃபார்முக்கு நான் மாற்றிருக்கேன்டா, அதுக்கு என்ன விதி யூஸ் பண்ணிக்கிறேன் இது நான் மென்ஷன் பண்ணுறேன். இங்கே மென்ஷன் பண்ணி போட்டு இங்கே மாற்றுறது இல்லை. சரியா? சரியா தெரிஞ்சு போட்டு பிள்ளையா லோஸை மென்ஷன் பண்ணிட்டு வந்தாங்களா? நிரப்பு விதி அதோட அடையாள விதி. சரி, இப்போ அடுத்ததாக என்ன பண்ணலாம்னா நல்லா பாருங்க. இதில் இப்போ பொதுவெடுக்கிற மாதிரி சி இருக்கு. சரியா? ஓகே, சி இருக்கு. இங்கே பொதுவெடுக்கிற மாதிரி என்ன இருக்கு? சியை பொதுவெடுக்கலாம். பி சலை சிபிசிஏ. ஓகே, யூஸ் பண்ணுவோம். கேட்ட விட வேண்டாம். இப்போ பிஏ சியை பொது எடுக்கலாம். சரியா? சியை பொது எடுத்தோம்னா பி சக ஏபி பார் சக ஏபி சி பார் வரப்போகுது. இதுக்கு பங்கிட்டு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். மென்ஷன் பண்ண தேவை, ஏன்னா மேலே மென்ஷன் பண்ணிட்டோம். இப்போ இதை சுருக்கினோம்னா சிபி சக சிஏ என்று வரப்போகுது. இவ்வளோ அப்படி போட்டு நிகழ்மை விதியை சுருக்கிட்டு அதை அழைப்பு நீக்கம் பண்ண இந்த விட தான் வரும். அப்போ நேரடியாக நிகழ்மை விதியை யூஸ் பண்ணி பங்கிட்டு விதியை யூஸ் பண்ணிக்கலாம். சக ஏபிசி பார் வரப்போகுது. சரி, இதுவுமே எனக்கு வந்து இதை போட்டுக்கொள்ளலாம். என்னென்று நம்ம யூஸ் பண்ணிக்கிற விதி நிகழ்மை பங்கிட்டே மென்ஷன் பண்ணிட்டோம். அப்போ இங்கே மென்ஷன் பண்ண தேவையில்லை. இப்போ நிகழ்மை விதி யூஸ் பண்ணிக்கலாம். சரி, இப்போ இதில் இது ரெண்டையும் சுருக்க தானே வேணும். இது ரெண்டில் எதை பொது எடுக்கலாம்? இது ரெண்டையும் சிஏ பொது எடுத்துக்கலாம். என்ன இப்போ இது ரெண்டையும் சுருக்கிட்டாங்க. மூணு இதை வச்சுட்டு இன்புட்டை வச்சுருக்கிறது மட்டும்தானே. அப்போ இதைத்தான் சுருக்க பார்க்கணும். இது ரெண்டையும் பார்த்தோம்னா சிஏ பொது எடுக்கலாம். சரியா? சாரி, ஏ சி சக பிசி பார் என்று வரப்போகுது, சக சிபி என்று வரப்போகுது. சரியா? சுருக்கினோம்னா ஏசி சக ஏபி சக பிசி என்று வரப்போகுது. நம்ம பிசி ஏபிஎஸ் அதான் விட. சரி, ப்ரூவ் பண்ணிட்டேன். இப்படி தான் மற்றதில் இம்ப்ரூவ் பண்ணிட்டு அதுக்குள்ளே ட்விட்டரில் போட்டு அது உண்மையை காட்டணும். அவ்வளோதான் கேள்வி. சரி, இதோட உங்களோட பூலியன் ஸ்லோ முடியுது. மிச்ச கேள்வியை ரை பண்ணாமல் இருக்கணும். இல்லை, உங்களோட வீக்லி எக்ஸாம் 2ல் ஃபுல்லாக பூலியன் ஸ்லோ வச்சு யூஸ் அந்த கேள்வியில் போட்டுருங்க. அப்போ என்ன பண்ணணும்னா அவ்வளோ லோஸையும் திரும்ப செஞ்சு பார்க்கணும். 39 கேள்வியையும் திரும்ப செஞ்சு பார்க்கணும். 39 கேள்வியில் எல்லா கேள்வி மாதிரியான இப்போ ஒரே மாதிரி இருக்கிற கேள்வியில் தான் செய்யாமல் விட்டீங்க. மற்றபடி எல்லா கேள்வியுமே செஞ்சு காட்டிட்டு. சரி, இப்போ நீங்கள் திரும்ப இன்னொருக்கா ட்ரை பண்ணி பார்த்துட்டு எதுவும் டவுட் என்ன ஒரு கிளாஸ் முடியாது கேட்டுங்க. சரி.
தேங்க்யூ.